பிக் ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு நாம் சப்த விடங்க தளத்தினுடைய 3வது பகுதியில் நாம் வந்திருக்கோம். இந்த 3வது தளமாக இருக்கக்கூடியது திருக்கோளிலி என்று சொல்லக்கூடிய திருக்குவளை என்ற அற்புதமான ஒரு திருத்தலம். இந்த திருத்தலம் திருக்கோளிலி அப்படின்னு சொல்லி தேவாரத்தில் பாடியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இங்க திருக்கோளிலிக்கு வழி எதுன்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. திருக்குவளைன்னு தான் சொல்லுவாங்க. இந்த திருக்குவளை அப்படிங்கிறதுக்கு பெயர் காரணமா ஒரு விஷயம் சொல்லப்படுது. திருக்கோளிலி அப்படிங்கிறதுக்கு பெயர் காரணம் ஒன்று சொல்லப்படுது. முதல்ல திருக்கோளிலி அப்படின்னா கோள் இலி அப்படின்னு பொருள். கோள்களை இல்லாமல் செய்து விடுவாராம். நமக்கு நவகிரகங்களால ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்படுது என்று சொன்னால் இந்த இறைவனை வழிபடுகிற போது அந்த கோள்களினுடைய பிரச்சனை இல்லாமல் செய்து விடுவதனாலேயே இங்கே இந்த இறைவனுக்கு திருக்கோளிலி இறைவன் அப்படின்னு பதிகங்கள்ல பாடப்பட்டிருக்கு. அதே போல திருக்குவளை அப்படிங்கிறதுக்கு என்ன பெயர் காரணம்னா பிரம்மாவுக்கு ஏற்பட்ட தோஷத்தின் காரணமாக அவர் சிவபெருமானை வழிபட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. அப்போ சந்திரா நதிக்கரையின் வழியாக இந்த தென்திசை நோக்கி வராரு பிரம்மா. அப்படி வருகிற போது சந்திரா நதியினுடைய வெண் மணலை பார்த்து அந்த மணலை அள்ளி கொண்டு அந்த மணலிலே லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபடுகிறார் பிரம்மா. அந்த பிரம்மா வழிபட்ட காரணத்தினாலேயே இந்த இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற அற்புத நாமமும் உண்டு.